முத்து மீனா பிடிச்சவங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முத்து வந்து நைட்டு ஃபுல்லாக சவாரிக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் மீனா கிட்ட, மீனா எனக்கு வந்து கை கால்லாம் பயங்கரமாக வலிக்குது, நைட்டு ஃபுல்லாக சவாரி போனது ரொம்பவே கால் வலிக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்றாங்க. சரி இருங்க, இதுக்கு ஒரு மருந்து இருக்குது, நான் போயிட்டு எண்ணெய் காய்ச்சிட்டு எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு எண்ணெய் காய்ச்சிட்டு எடுத்துகிட்டு வரும்போது ஸ்ருதி இருந்துக்கிட்டு என்னங்க பண்ணுறீங்க, என்ன மீனா இதெல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது ஒன்றும் இல்லை, நைட்டு ஃபுல்லாக சவாரி போனதுனால ரொம்ப டயர்டாக இருக்கான், அதனால எண்ணெய் தேய்ச்சி எடுத்துட்டு போறேன் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது என்ன தவறி கீழே விழுந்துருது. விஜயா வந்து உள்ள இருந்து வெளியில வரும்போது மீனா எனக்கு ஒரு காஃபி போட்டு எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வரும்போது அந்த எண்ணெயில காலை வச்சு வலிக்கி விழுந்துடுறாங்க. ஐயோ அத்தை தவறி கீழே விழுறாங்களே, மீனா போயிட்டு பிடிக்க போக மீனாவும் சேர்ந்து கீழே விழுந்துடுறாங்க. மீனாவுக்கு வந்து ஒண்ணுமே ஆகாது, எழுந்திரிச்சிருவாங்க. விஜயாவுக்கு வந்து இடுப்பு பிடிச்சிட்டு எழுந்திரிக்கவே முடியாது. முத்து போயிட்டு நான் கை பிடிக்கிறேன் எழுந்திரிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே மனோஜ் வந்துட்டு நான் இருக்கல, நான் கை பிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி விடுவாங்க. விஜயாவை வந்து தூக்க முடியாம மனோஜ் சேர்ந்து கீழே விழுந்துருவாங்க. கடைசியா முத்து தான் வந்து எல்லாத்தையும் தூக்கி விடுவாங்க. விஜயா வந்து எழுந்திரிச்ச உடனே மீனாவை பார்த்து திட்டுறாங்க. எல்லாம் உன்னாலதான், நான் கீழே விழுவுங்கிறதுக்காக என்ன வந்து கொட்டிருக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. இதை கேட்ட முத்து இருந்துகிட்டு பயங்கரமா டென்ஷன் ஆயிட்டு, அவ எண்ணெய் ஊத்திட்டு அவளே கீழே விழுவாளா, அவளுக்குலாம் இந்த மாதிரி எண்ணமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. மனோஜ் போயிட்டு விஜயா கிட்ட, அம்மா நான் தான் ஏற்கனவே சொன்னேன்ல, ஜோசியர் சொன்னாங்கன்ட்டு, சுத்தி இருக்கிறவங்களால பிரச்சனை வரும்ட்டு, நானா இந்த மாதிரி நடக்கணும் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, நம்ம போயிட்டு அதே ஜோசியரை பார்த்துட்டு வருவோமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, விஜயா இருந்துகிட்டு சரி போலாம் அப்படின்ட்டு ரெண்டு பேரும் வந்து ஜோசியர் பார்க்க கிளம்பிடுறாங்க. அங்க போனதுக்கு அப்புறம் ஜோசியர் சொல்றாங்க, நான் தான் ஏற்கனவே சொன்னேன்ல உங்க ஒய்ஃபோட ஜாதகத்தை எடுத்துருவாங்க அப்படின்னு சொல்ல, அதுக்கு மனோஜ் இருந்துகிட்டு நான் எடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. இந்த ஜாதகப்படி ஏற்கனவே உங்களுக்கு வந்து கல்யாணம் ஆயிருக்கணும், உங்களுக்கு வந்து 2வது நேரம் தான் இவங்க வந்து உங்களுக்கு ஒய்ஃபா வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்ல, விஜயாக்கும் மனோஜ்க்கும் பயங்கரமா ஷாக் ஆகுது. மனோஜ் இருந்துகிட்டு என்ன ஜோசியர் சொல்றீங்க, நான் இவ்வளவு நாளா சொல்றது கேட்டேன், ஆனா இப்ப சொல்றது என்னால சுத்தமாவே நம்ப முடியல அப்படின்றாங்க. விஜயா வந்து கீழே விழுவதுனால ஃப்ராக்சர் ஆகுதா, இது மூலியமா மீனாவோட குணத்தை புரிஞ்சுக்குவாங்களா என்னங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.